நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை இன்னும் சூப்பராக ஆக்கிறதுக்காக அம்மா நம்மளோட வந்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ். நேர்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூம்மா. ரெட் கலர்ல ஜோரா இருக்கு. தேங்க்யூம்மா. சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கம்மா. சிச்சி இல்ல சொல்லல, நானா தான் பார்த்து இதை ரசிச்சு சொல்றேன். உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் பார்த்தா ஒரு செட்டப்ல இருக்கீங்க. ஆரஞ்சு கேக் வித்தவுட் அவன், வித்தவுட் எக் சூப்பர் பண்ண போறோம். ஓகே. அளவு தான் இதோட மெயின். இது நம்ம இதை பண்ணலாம். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம். நல்ல கெட்டி தயிராக ஒரு 1/4 கப் தயிர். இது மாதிரி இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஓகேம்மா. பேக்கிங் பவுடர் இது 1 டீஸ்பூன் போடணும். எண்ணெய், எதுவும் வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. 1/4 கப், 1/4 கப் கிட்ட எண்ணெய். சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி 3/4 கப்பு. முக்கால் கப் சுகர் எடுத்து பொடி பண்ணியிருக்கோம். 3/4 கப் சுகரை பொடி பண்ணோன்னா 1 கப் ஆகும். இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். கேக் அப்படின்ற ஒரு கேக்குன்னு இல்லை, ஸ்வீட் கேக், இது ரெண்டையுமே சொல்லி ஆனுமா. நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு என்ன உட்பட சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியமே வந்தது. இல்லை, அது வந்து இது இருந்தாதான் அது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருந்தா, அது இல்லாமல் நம்ம பிரேக் பண்ணோம். குக்கரில் கூட நீங்கள் பண்ணலாம், எக் இல்லாமல் கூட பண்ணலாம் சாஃப்டா அப்படின்னு. ஸோ இதில் கொஞ்சமாக வினிகர் விடலாம்ப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட விடுறேன். ஓகே. ஸோ அம்மா இன்னைக்கு வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த இயர் டைமண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் அதோட குக்கரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்மா. இதில் முன்னாடி வந்து ரப்பர் போடலை, அடியில் சால்ட் போட்டிருக்கேன். ரப்பரும் வேண்டாம், வெயிட்டும் வேண்டாம். ஓகே. அடியில் இந்த மாதிரி சால்ட் போட்டு ஒரு ரிங் போட்டுருங்கோ. இது எவ்வளோ உப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும்மா? நல்லா ஒரு 1/2 கிலோ உப்பு. ஆனால் இந்த உப்பை வந்து இதோட தூக்கி போட்டணும்னு நினச்சிக்காதீங்க. எங்கிட்டலாம் வந்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற உப்பெல்லாம் வச்சுருக்கேன். அந்த உப்பு கருப்பாக இருக்கும், இருந்தாலும் அதையே நம்ம திருப்பி கொட்டி கேக் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இப்போது மைதா ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கல் உப்பும் சேர்த்துக்கலாமாம்மா? கல்லுப்பு வந்து இந்த மாதிரி கரெக்டாக இதாகாது. ஓகே. ஸோ பெட்டர் சால்ட் போட்டுக்கிறதே. அதை விட்டால் இல்லைன்னா ஃபைன் மண் அதை போட்டு பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எவ்வளோ மைதா எடுத்துருக்கோன்னா 1.25 கப்.
ஸோ இந்த ஸ்டேஜில் ஆரஞ்சோட தோலியை சீவி வச்சுட்டு ஜஸ்ட் இதுதான் மெயினாக வாசனையை கொடுக்குறதே. ஓகே, இது வந்து ஒரு டீஸ்பூனாவது போடுங்க. மேல் தோலி வந்து நல்லா சீவிடக்கூடாது, லைட்டாக சீவினா அந்த ஆரஞ்சு போர்ஷன் மட்டும் வரும், அதை இதில் ஆட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஃப்ரூட் எசன்ஸ் வச்சு நம்ம செய்யலாமா? மேங்கோவில் பண்ணலாம். ஓகே, அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சு ஜூஸ் விடலாம் ஒரு 1/4 கப் கிட்ட. ஆரஞ்சு கலர் இருக்கும்பா. ஃபுட் கலர் சின்ன பீஸ் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ். முன்னாடி ஒரு 1/4 கப் போட்டோம், இப்போ ஒரு 1/4 கப் போட்டோம். ஸோ நம்மளோட கேக் பேட்டர் தயாராகிடுதுப்பா. ஓகே, கேக் டின்னு தயார் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொடுங்க. இந்த ப்ரஷ் அடியிலலாம் நல்லா எண்ணெய் தடவிடுங்க, சைட்லலாமும் எண்ணெய் தடவிடுங்க. பட்டர் போடலாமா இல்லை எண்ணெய் தான் பாதி? ஓகே, பேப்பரையும் கட் பண்ணிவிட்டு பேப்பர் மேலேயும் எண்ணெய் தடவிடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷமாக சூடாயின்னு இருக்கு. பட்டர் போட்டேன்னா இது என்ன ஆகும்னா டைட் ஆகிடும். ஓகே, டைட் ஆகிடுதுன்னா அதாவது ஆறிடப்புறம் ரொம்ப ஒரு 2 நாள் வச்சுருக்கேள் அப்படின்னா அது அப்படியே டைட் ஆகிடும். ஸோ அதுக்கு எண்ணெய் வெட்டி பண்ணுறதே பெட்டர். ஸோ இது நல்லா சூடாகின்னு இருக்கு. இது 2 தடவை ஹேர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கோசரம் இப்படி தட்டிட்டு மீடியம் ஹை சிம்லேயே இருக்கட்டும். போகிறோம் 1 hour ஆகும். விட்டர் நாட்டே. ஓகேம்மா, 1 hour கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கும். 1 hour கழிச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாகவே பேட்டர் நீங்கள் சொல்லி கொடுத்ததா? எங்களுக்கு என்ன தெரியும், பால் மாவு அந்த காம்போலே தான் நீங்கள் போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பட் இதில் பால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு பால் வேண்டாம், தயிர் மட்டும் போகிறோம். இந்த ஆரஞ்சு கேக்குக்கு மட்டும் இது போகிறோம். நீங்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பாலும் விட்டு தயிரும் விட்டு அதில் வந்து வினிகர் விட்டு அதில் வந்து பட்டர் போட்டு அந்த கிறிஸ்மஸ் கேக்கில் அதெல்லாம் போடுவோம். ஓகே, இந்த ஆரஞ்சு கேக்கு இது டீ டைம் கேக்கு அப்படின்னு தான் பேர். ஓகே, சிம்பிள் கேக் இது. சூப்பர்மா. ஸோ 1 hour கழிச்சு பார்க்கலாம். நல்ல வாசனை வருது, கமகமன் வாசனை வருது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஆமா, கலர் என்னமா? நல்லா வெந்துச்சு. ஓகே, அடுப்பை அணைச்சிடுறேன். சரிம்மா. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் குக்கரில் சொல்கிறீங்களா? ஒரு வேளை ஓடிஜியில் பண்ணுறோம் அப்படின்னா? ஓடிஜியில் பண்ணுறேன் அப்படின்னா
10 minutes ப்ரீ ஹீட், அதுக்கப்புறம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 25 minutes இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இது எடுக்க பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, ஜம்முன்னு வந்துருக்குது சாஃப்டாக கத்தி கொடுக்கும். ஆனால் இது நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் கவுத்தினா தான் சரியாக வரும். ஓகே. சுட 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 பண்ணினோன்னா பிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. நீங்க பண்ணா சூடா கூட கவுத்துடலாம் போலமா. அழகா சூப்பர். ஸோ ஆரஞ்சு கேக் வால்நட்லாம் வேணால் நீங்கள் உடச்சி போட்டு பண்ணிக்கலாம். இன்னும் அது மிக்ஸ் பண்ணுறதே போட்டுருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய. இது சிம்பிளான கேக்கு, வால்நட்லாம் போட்டுருந்தா இன்னும் ரிச் ஆகிடும். ஓகே. ஸோ ஆரஞ்சு கேக் அம்மா இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க செய்யும் போதே ஆசையாக இருந்தது. அண்ட் இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா நம்ம 2 பேருமே கட் பண்ணலாம். நீ கட் பண்ணுறா? அம்மா மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஸோ இது ஆரிச்சுனா இந்த ஒட்டாது இல்லையா? ஆமாம். கொதிக்கிறது பார்த்து சாப்பிடுப்பா. செம்மையாக இருக்குமா? தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆரஞ்சு எல்லாருக்குமே அந்த பிடிச்ச ஃப்ளேவர், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக்கும் அப்படி சாஃப்டாக இருக்கு. ஆமாம். ஸோ எத்தனை நாள் நம்ம வச்சுக்கலாமா? இதெல்லாம் நல்லா ஒரு 4-5 நாளைக்கு மேலே வச்சுக்கலாம். நல்லாவே நிற்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குமா? ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் செய்யும் போது எங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ ஆசையாக இருக்கும், நம்மளும் டக்குன்னு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வரும், ஏன் வராது. ஆரஞ்சு கேக் செய்யும் முறை: ஒரு பவுலில் தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், எண்ணெய், பொடித்த சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும். இதில் வினிகர், மைதா, துருவிய ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு கேசரி கலர் சேர்த்து நன்கு கட்டி இல்லாமல் கிளறி கொள்ளவும். பிறகு கேக் ட்ரேயில் எண்ணெய் தடவி அதில் கேக் மாவை ஊற்றி குக்கரில் 60 நிமிடம் வேக வைத்து இறக்கினால் சுவையான ஆரஞ்சு கேக் தயார். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த கிறிஸ்மஸும் ரொம்ப சூப்பராக எங்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு அழகான கேக் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.